Hey guys, welcome back to KTech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி வந்து டேபிள் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எக்ஸ் ஸ்கொயர் சம்திங் அந்த மாதிரி ஸ்லாஷ்ல வர்றது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே டாப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைல் ஹோம் இன்சர்ட்னு இருக்குல்ல, ஸோ அந்த இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேபிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் வேணும்னு செலக்ட் பண்ணி நீங்கள் டேபிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு 10 காலம் வேணும். ஸோ ரோஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 போதும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 10 காலம் வந்துருச்சு, 7 ரோஸ் வந்து வந்துருச்சு. 7 ரோஸ் 10 காலம் வந்து வந்துருச்சு. இதில் வந்து இந்த இன்செட்டில் போய் நீங்கள் டேபிளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 10, அதாவது 10 × 8 அதுக்குள்ளே தான் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்செட் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து டேபிள் வந்து கிரியேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ டேபிள் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து டைப் பண்ணால் இப்படி வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த இது மட்டும் பெருசாக வேணும், ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் மவுஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வந்து வந்துடும். ஸோ இந்த மட்டும் பெருசாக வந்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பெருசாக வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே மவுஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மட்டும் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் மவுஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லே அவுட்னு இருக்குல்ல, ஸோ லே அவுட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 2 3 7 இருக்குது. எனக்கு இங்கே வந்து 3 மட்டும்தான் வேணும். ஃபஸ்ட்டு வந்து 7 இருக்குது ஃபர்ஸ்ட் ரோவில், செகண்ட் ரோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே லே அவுட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எரேசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரேசர் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அதை நீங்கள் எந்த இது வேணாமோ ஸோ அதை கிளிக் வச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எந்தெந்த காலம் வேணாமோ ஸோ அதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டில் வந்து 7 ரோ இருக்குது, செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 ரோ இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து எனக்கு வந்து இன்னொரு காலம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு காலம் வேணும். அதாவது எனக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 ரோஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே டாட் டேபிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே வந்து ஒரு பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இருக்கும், அதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இங்கே ஒரு காலம் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்படி தான் இப்போ வந்து ஒரு ரோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 இருக்கும், இன்னொரு ரோவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வேணும், சில்சிலாக வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். இன்செட் எபோன்னு சொல்லி இருக்குல்ல, இப்போ நீங்கள் உங்கள் மவுஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இன்செட் எபோ அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்செட் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வந்து ஒன்று ஆட் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து அப்படியே, அதாவது இன்செட் லெஃப்ட்னா இங்கே என்ன இருக்கோ, அதாவது இங்கே நம்ம ஆர்டர் பண்ணாமல் இருக்குல்ல, ஸோ என்ன இருக்கோ அது அப்படியே இங்கிட்ட வந்து ஆட் ஆயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செட் ரைட் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒன்று ஆட் ஆகும். மர்ஜ் செல்ஸ் அப்படின்னா ரெண்டுக்கும், அதாவது இப்போ என்ன பண்ணமோ அது வந்து ஃபுல்லாக வந்து இதாகிடும். ஸ்பிட் செல்ஸ் அப்படின்னா அது ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் காலம் எவ்வளோ காலம் வேணும் எவ்வளோ ரோன் வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்பிட் பண்ணுவோம் ஸ்பிட் பண்ணிக்கும். ஸ்பிட் டேபிள் அப்படின்னா இந்த டேபிளே வந்து ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து இங்கே எதுவும் மவுஸ் வைக்காதனால நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வச்சுட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பிட் டேபிள் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நான் எங்கே மவுஸ் வச்சனோ அதோட வந்து மேலேயும் கீழே வந்து ஸ்பிட் ஆகிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிசைனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறையா மெத்தடில் வந்து இருக்கும். ஸோ வந்து எனக்கு இந்த மெத்தடில் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மெத்தட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரோஸில் இருக்கிறதெல்லாம் வந்து போயிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஸோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்டர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் பார்டர் வந்து எந்த கலரில் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் பென் அந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இப்போ அந்த லைன் மேலே வச்சு அந்த பென் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை அந்த லைன் மேலே வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்டர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்டர் ஒன்றும் சேஞ்ச் பண்ணாது. நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் செல்ஸை வந்து நம்ம வந்து அவுட்லைன் பண்ணி காமிக்கணும். பர்டிகுலர் செல்ஸை வந்து நம்ம வந்து காமிக்கணும். அதாவது அவுட்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், எப்படி எந்த மாதிரி மெத்தடில் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நோ பார்டர் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்டர்லாம் வந்து போயிடுச்சு. அதாவது என்னோட கர்சர் வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ நோ பார்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அந்த அவுட்லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ, அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து அந்த கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஒரு டேபிள் எடுத்துட்டாவே இவ்வளோ தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து அங்கங்கே கலர் அவுட்லைன் பண்ணி காமிக்கிறது, அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து கலர் வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறது, ஒரு பக்கம் ஒரு ரோவில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 இருக்குது, இன்னொரு ரோவில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்எஸ்லேயும் சரி, ஷாப்லேயும் சரி, எஸ்கேயும் சரி உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.